Hello friends, welcome to Venki Tech channel. இந்த வீடியோல சிங்கப்பூர்ல ஜெனரல் ஒர்க்கர் வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஜெனரல் ஒர்க்கரா வர்றீங்கன்னா அதுல எவ்வளவு சம்பளங்கள் இருக்கும், ஸோ என்ன பாஸ் அதில் வந்துட்டு செலக்ட் நல்லா இருக்கும். ஸோ ஜென்ரல் ஒர்க்கரை பற்றின சில அட்வைசஸ் வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிங்கப்பூர் பற்றின தகவல்கள் நம்ம வெங்கி டெக் சேனல் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். முதல்ல ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஜென்ரல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்துட்டு என்டிஎஸ் பெர்மிட், எஸ்பாஸ், இபாஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ஜென்ரல் ஒர்க்கராக நம்ம வந்து வரலாம். ஸோ ஜென்ரல் ஒர்க்கராக வந்தோம் அப்படின்னா என்னென்ன வேலைகள் எங்கெங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபீல்டில் பார்க்கலாம், அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் பார்க்கலாம், அப்புறம் வந்து வேர் ஹவுஸில் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கராக வந்தோம் அப்படின்னா வேலைகள் பார்க்க முடியும். ஸோ ஜென்ரல் ஒர்க்கரில் சேலரி எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஒரு 1600 வரைக்கும் வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கருக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் ஒர்க்கருக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமா ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவு ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் ஒர்க்கர் அப்படிங்கிற இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து ஒரு 10 டாக்குமெண்ட் போகுது அப்படின்னா 10ல் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்படின்னா ஓகே செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். அது போக உங்களுக்கு அந்த கிராஃபிக் டிசைனரை பற்றி வேலையும் தெரியும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அதில் சேலரியும் நல்லா இருக்கும். அது போக நீங்கள் கட்டுற ஏஜென்ட் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனர் அதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக இருக்கும். அது போக உங்களுக்கான சேலரியும் வந்துட்டு கூட இருக்கும். ஓகேங்களா. இப்போது நம்ம எந்த ஒரு வேலையும் தெரியாது, நான் எங்கேயுமே வேலை பார்த்தது கிடையாது, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஜென்ரல் ஒர்க்கருக்கு தான் போகணும். ஆனால் ஜென்ரல் ஒர்க்கருக்கு தானே போகிறோம், நம்ம ஈஸியாக போயிடலாம், இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு 100-200 பேருக்கிட்ட ஜென்ரல் ஒர்க்கர் வேலை வேணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதனால வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, அந்த வேலை வரும்போது உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா குறைவான டாக்குமெண்ட்டில் உங்கள் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜென்ரல் ஒர்க்கர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதனால் வந்துட்டு அதில் உங்கள் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ உதாரணத்துக்கு வருவோமே, இப்போ ஜென்ரல் ஒர்க்கர் நம்ம வேலையே தெரியாமல் இருக்கிறதுனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலையே தெரியாமல் ஜென்ரல் ஒர்க்கருக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக நினச்சிருவோம். ஆனால் நம்ம ஏதோ அப்படி போகிறதுக்கு ஏஜென்ட்டுங்க பார்த்தீங்கன்னா உனக்கு தான் வேலையே தெரியலையே, அதனால ஏஜென்ட் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7,000-8,000 வரைக்கும் இந்த ஜென்ரல் ஒர்க்கருக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 1200 ஜென்ரல் ஒர்க்கருக்கு வருது அப்படின்னா இப்போது நான் ஒரு ஏஜென்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200க்கு ஒரு $6,000 வருதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ஒர்க்கருக்காக வேலை தேடி தராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நான் இன்னும் ஒரு $500 வேணால் சேர்த்து கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு இந்த வேலையை வாங்கி கொடுங்க ஏஜென்ட் சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு $500 சேர்த்து கொடுக்குறேன் இப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க இப்படி கேட்கும்போது ஏஜென்ட்டுங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ 1200 ஜென்ரல் ஒர்க்கர் சேலரிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8,000 வாங்குறாங்க. இதனால தான் இப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோலாம் கட்ட தேவையில்ல. புரியுதுங்களா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஏன்னா ஜென்ரல் ஒர்க்கருக்கு நீங்கள் இல்லைனாலும் அடுத்த டாக்குமெண்ட் இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு இல்லை சார் என்ன சார் 1200 தான், எதுக்கு சார் 8,000 கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டாலும் அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே தம்பி சரி தம்பி வேறு வேலை இருந்தால் பார்த்துங்க தம்பி, எனக்கு $9,000 கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால ஜென்ரல் ஒர்க்கர் வேலைங்கிறது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அத்தனை டாக்குமெண்ட்ல இருந்தும் நம்ம டாக்குமெண்ட்டை செலக்ட் ஆகணும். அது போக பணமும் சர்வீஸ் சார்ஜும் கொஞ்சம் கூட கட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், ஜென்ரல் ஒர்க்கருக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அத்தனை டாக்குமெண்ட்லேருந்து உங்கள் டாக்குமெண்ட் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அது போக வந்துட்டு இப்போ நான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுக்கிட்டு இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பேசுகிறீங்க வைக்கிறீங்க, சிங்கப்பூர் வேலை வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட்டு தான், உங்களோட குடும்ப கஷ்டம் சரி, அட்வான்ஸாக வந்து பிளான் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் பாவம் அந்த படித்து முடிச்சுட்டு 27-28 வயசாகிற பசங்களும் இன்னும் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னா, காலேஜ் படிக்கிறீங்களா, காலேஜ் வந்துட்டு நல்லபடியாக படித்து முடிங்க, அரியர் இல்லாமல் முடிச்சுட்டு ஒரு வருஷமாச்சு ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக மாறிக்கோங்க. அப்படி என்ன வேலை சிங்கப்பூரில் அதிகமாக
கேட்டுட்டு இருக்காங்களோ அந்த வேலையில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சிங்கப்பூர்ல அதிகமா என்ன வேலை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதுல ஏதாவது ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதுல ஒரு வருஷமாச்சு மினிமம் வேலை பாருங்க. வேலை பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜென்ட் ஃபீஸும் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரியும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டை பத்தி தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமும் நீங்க தடுமாற தேவையில்லை. ஏன்னா அந்த வேலையில ஆல்ரெடி அனுபவம் இருக்கு இல்லையா. அதனால வந்துட்டு இந்த இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதனால காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதனால ஒரு 1 இயராச்சும் நீங்க வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால யாருமே இனிமேல் வந்துட்டு இந்த படிக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு என்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு போட்டிகள் நிறைஞ்ச உலகமாக இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு படி மேலே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளை வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்களும் நீங்களும் ஒரே ஈக்குவலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் எடுப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால ஜென்ரல் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வரணும் அப்படின்னா புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக வரணும் அப்படின்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதை தாண்டி வர்றதுக்கு உங்களோட ரெஸ்யூம் ஸ்கில் நல்லா இருக்கணும், உங்களோட பேச்சு நல்லா இருக்கணும், உங்களோட இங்கிலீஷ் இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். அது போக ஜென்ரல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் ஏஜென்ட் மூலமாக வரணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ரெடியாக டாக்குமெண்ட் இருக்கணும். இப்போ ஒரு ஜென்ரல் ஒர்க்கர் ஆர்டர் வருது அப்படின்னா உடனே மூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் $8,000 கட்டுறதுக்கும் ஆள் இருக்குது. அதனால வந்துட்டு டக்குன்னு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா தான் டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் இது பண்ணுங்க. இல்லை எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது வேலையை கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சிங்கப்பூர் ஜென்ரல் ஒர்க்கர் இந்த மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்க வந்த வீடியோ இதுதான். ஸோ மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.